வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். ஆரம்பாக்கத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியை கைது செய்ய கோரி பாமகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம், தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் பகுதியில் 4ஆம் வகுப்பு படித்து வரும் 10 வயது சிறுமி கடந்த 12 தினங்களுக்கு முன்பு பள்ளி முடிந்து தனது பாட்டி வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தபோது பின்தொடர்ந்து சென்ற மர்ம நபர் சிறுமியின் வாயை பொத்தி தூக்கிச் சென்று மாந்தோப்பில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர்கள் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். 5 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளியை தேடி வருகின்றனர். இந்நிலையில் குற்றவாளி குறித்து துப்பு கிடைக்காமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். இந்நிலையில் கண்காணிப்பு கேமராவில் பதிவான குற்றவாளியின் உருவப்படத்தை தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, இந்தி ஆகிய மொழிகளில் காவல்துறை வெளியிட்டது. மேலும் குற்றவாளியை கைது செய்ய பொதுமக்களின் உதவியை காவல்துறையினர் நாடியுள்ளனர். மேலும் நம்பகமான தகவல்களுடன் குற்றவாளி குறித்து தகவல் அளிக்கும் நபருக்கு 5 லட்சம் ரூபாய் வெகுமதி அளிக்கப்படும் எனவும் தொடர்புகளுக்கு செல்போன் எண்ணை காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். இந்நிலையில் சம்பவம் நடந்து 12 நாட்கள் ஆகியும் குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்யவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஆதரவாக பாமக கட்சியின் பொருளாளர் திலகபாமா தலைமையில் சிறுமிக்கு நீதி வழங்க கோரியும் பாலியல் குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக பாமகவினர் ஊர்வலமாக வந்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் பெண்கள் காவல் நிலையம் முன்பாக சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தியதால் அங்கு பதட்டமும் பரபரப்பும் ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியதால் காவல்துறையினருக்கும் பாமகவினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பாமகவின் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் VM பிரகாஷ், இரா சிவபிரகாசம், பாலயோகி, மாவட்ட தலைவர் சு.வை. ரவி, புரட்சி பாரதம் கட்சியினர், வியாபாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காவல்துறைக்கு தெரியலையா? காவல்துறைக்கு தெரியலையா? ஆரம்பாக்கத்தில் 8 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருந்து இதோட எத்தனை நாள் ஆச்சு? ஊடகங்களுக்கு சொல்லுங்க. நீங்க தான் தினமும் வந்துட்டு இருக்கிறீங்க. எத்தனை நாள் ஆகிவிட்டது? 12 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. காவல்துறை இப்போதான் விளம்பரம் வெளியிடுறாங்க, பிடிச்சு கொடுங்க அப்படின்னு. அப்புறம் எதுக்கு இவங்க காவல் வச்சுட்டு இருக்கிறாங்க? மூடிட்டு போக சொல்லுங்க. அதையும் டாஸ்மாக் கடையா மாத்திர சொல்லுங்க. அதையும் டாஸ்மாக் கடையா மாத்திருங்க. அதுதானே எங்களுக்கு பிரச்சனை. ஒரே போதை. இது எதுல பொண்ணும் தெரியல, அப்ப யாரும் கிழவின்னு தெரியல, எந்த விதத்துல எதை அனுபவிக்கணும் தெரியாம இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமையில தமிழகத்தை கொண்டு வந்து வெற்றிருக்கிறதுக்கு தமிழக அரசு முழு முதல் காரணம். இப்ப இந்த ஆர்ப்பாட்டத்துல நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க, ஒட்டுமொத்த ஜனமும் கொதிச்சு வந்து நிக்குது. இது பாமக நடத்தல, புரட்சி பாரதம் நடத்தல. ஆனா எல்லாருக்கும் இன்னும் கைது செய்யலையே கோபம் இருக்கு. ஏன் இன்னும் கைது செய்யல? எப்ப போனாலும் இன்னும் 2 நாள் மருந்து சீட்டு அறிவு கொடுக்குறாங்க. 3 நாள் சாப்பிடுங்க, 3 நாள் சாப்பிடுங்கன்னு எழுதி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. வெளியே டேபிள் போட்டுக்கிறாங்க. யார் வந்தாலும் விளக்கமா பேசுறாங்க. இங்க ஒரு புள்ளிங்க, இங்க ஒரு புள்ளிங்க. இதுக்கு இடையில புள்ளி தெரியாதனால கைதியை பிடிக்க முடியலங்க. இதை சொல்றதுக்கு எதுக்கு அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? இதை சொல்றது நாம தாங்க சொல்லலாம். நீங்க அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு அட்ரஸோ ஏதோ இருந்தா தெரிஞ்சு நாங்க பிடிச்சிருவோங்க. அது தெரிஞ்சா உங்ககிட்ட வந்து கேக்குறோம். பெத்த தாய் தப்பனே இன்னைக்கு பிடிச்சு கொண்டு வந்து ஒப்படைக்க மாட்டாங்க. நடந்திருக்கிற கொடுமையை பார்த்தா கொதிக்குது. அந்த பிள்ளை தகப்பு கிட்ட நிக்கிறது கூசுது. அப்ப மனசளவுல எவ்வளவு பாதிப்பு நடக்கிற அளவுக்கு அங்க வன்கொடுமை நடந்திருக்கு. நாங்கெல்லாம் யோசித்தோம். நான் இன்னைக்குதான் 2-3 நாளாதான் இருக்கிறேன். எனக்கு முன்னாடி வந்து அத்தனை நிர்வாகிகளும் எல்லாரும் வந்து எல்லாரும் ஏன் அமைதியா இருந்தோம்னா, எல்லாம் இவ்வளவு நாள் ஏன் அமைதியா இருந்தோம்னா, பெண் குழந்தை
இது பாதிப்பு அந்த பெண் குழந்தை விஷயமா ரொம்ப வெளியே வர வேணாம். குற்றவாளியை கைது பண்ணிடுவாங்க நம்பணும். இன்னி வரைக்கும் அந்த நம்பிக்கை தவிடுபடி ஆயிடுச்சு. காவல்துறை தவிடுபடி ஆயிடுச்சு. என்ன விளம்பரம் கொடுக்குறாங்க, நீங்க பிடிச்சு கொடுப்பீங்களா? நான் பிடிச்சு கொடுக்கணுமா? நாம பிடிச்சு கொடுக்கணும் 5 லட்சம் கொடுப்பாங்களா? அப்ப உங்களால பிடிக்க முடியாதுன்னு நீங்க டிக்ளேர் பண்றீங்க. இதுக்கு எதுக்கு நீங்க இருக்கிறீங்க? எந்த நிமிஷத்துல இருந்து உங்கள்கிட்ட ஸ்டேஷன்ல கேஸ் வந்திருக்கு. இதை இப்படியே விட மாட்டோம். எங்களுக்கு இந்த காவல் நிலையத்துல உட்கார்ந்துருக்கவங்க பதில் சொல்றதுல விருப்பம் இல்ல. எஸ்பி உடனடியாக எங்களுக்கு வந்து பதில் சொல்லணும். இல்ல இந்த காவல் நிலையத்தை விட்டுட்டு யாரோ போவீங்களா? எங்களுக்கு கைது செய்யற வரைக்கும் நாங்க போறதா இல்ல. நேத்தே நான் சொன்னேன், நான் காத்திருப்பு உள்ளிருப்பு போராட்டம் நடத்த போறேன்னு. உள்ளதான் இருந்தேன். அவங்க வேலையை நான் கெடுக்கிறேன். இத்தனைக்கும் அவங்க சொன்னாங்கன்னு 4 பேருக்கு மேல கூட இருக்கல. ஆனா எனக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் இருக்கிறேன்னு சொன்னேன். உள்ள இருக்க அனுமதிக்கல. இன்னைக்கு எதுவும் இல்லைன்னா இங்கேயே தான் இருப்போம். ஒண்ணு இது காவல் நிலையம், எங்களுக்கு குற்றவாளியை கைது செய்து காவல் நிலையமா செயல்படணும். இல்லையா நீங்க மூடிட்டு போங்க, நாங்க தேடிக்கிறோம். என்ன செய்ய போறாங்க காவல் நிலையம்? இப்படி பதில் சொல்றதுக்கா இருக்கிறாங்க? எங்களுக்கு ஒண்ணு எஸ்பி வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, எப்ப என்ன செய்ய போறாங்கன்னு பதில் சொல்லணும். ஏன்னா இங்க இருக்கிற காவல் நிலையத்து மேல நம்பிக்கை இல்ல. இரண்டாவது, இவங்க கைது செய்யும் வரைக்கும் நாங்கள் விடப்போவது இல்லை. அவ்வளவுதாங்க.